மாவட்டம் ஊத்தங்கரை பகுதியில் சாமல்பட்டி அருகில் இருக்கின்ற கேட் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் வசிக்கின்ற 17 வயது மைனர் பெண்ணையும் அதே பகுதியை சார்ந்த சஞ்சீவன் என்ற இளைஞனும் அந்த சிறுமி மீது ஆசை வார்த்தைகளை கூறி அந்த சிறுமி பால் வல்லுணர்வு ஏற்படுத்தி அந்த சிறுமிக்கு குழந்தை பிறந்திருக்கிறது. அந்த குழந்தை பிறந்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து இவர்கள் மேற்கொண்டு எந்த அதிகாரியும் சந்திக்கக்கூடாது, எந்த அதிகாரியிடம் சென்று இவர்களுடைய கோரிக்கை வைத்துவிடக்கூடாது என்பதற்காக அவர்களை தடுத்து நிறுத்தும் வகையில் அந்த ஊருடைய மக்கள் செயல்பட்டனர். அந்த பெண்ணையும் பாதிக்கப்பட்ட பெண்ணையும் அந்த பையனையும் இல்லாத சட்டத்தில் ஒன்று நாம் சேர்த்து வைக்கிறோம் என்ற அந்த கோரிக்கையை, பொய்யான தகவல்களை அவர்கள் சொல்லி இன்றைக்கு குழந்தை பிறந்து 2 மாத காலம் ஆகிறது. இதை அறிந்திருக்கிற ஊத்தங்கரை காவல் நிலையத்தினுடைய அதிகாரியும் ஊத்தங்கரை மகளிர் காவல் நிலையத்தினுடைய அதிகாரியும் ஊத்தங்கரை காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அவர்களையும் சாமல்பட்டி காவல் நிலைய அதிகாரி அவர்களையும் அனைவருடைய நினைவிற்கும் சென்று ஏன் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை, ஏன் அவர் கைது செய்யப்படவில்லை, அவர்களுக்கு பின்னால் யார் செயல்படுகிறார்கள் என்பதை எங்களுக்கு சந்தேகம் எழுதியதின் பெயரில் நாங்கள் கிருஷ்ணகிரி மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களை நேரடியாக சந்திப்பதற்காக எங்களுடைய நிர்வாகிகளோடு நாங்கள் வந்தோம். மாவட்ட கண்காணிப்பாளரை சந்தித்தோம். அவரும் எங்களை கண்ணியமாக அழைத்து என்ன நடந்தது என்பதை கவனமாக கருத்தில் எடுத்துக்கொண்டு பின்னர் பாதிக்கப்பட்ட பெண்ணையும் ஆறுதல் சொல்லி விரைவாக நடவடிக்கை எடுப்பதற்காக நான் தனிப்படை அமைத்து உடனடியாக அந்த சஞ்சீவன் என்பவனை கைது செய்கிறேன், நீதியை நிலைநாட்டும் வகையில் அவர் எங்களுக்கு ஆறுதல் சொல்லி அனுப்பியிருக்கிறார். எங்களுக்கு மன ஆறுதலும் இருக்கிறது. காரணம், இந்த மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய அனைத்து குற்றங்களுக்கும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய நல்ல ஒரு மாவட்ட கண்காணிப்பாளர் கிருஷ்ணகிரிக்கு அமைந்திருக்கிறார். அவர் எங்களுக்கு சொன்னது போல் அவர் 2 நாட்களில் அந்த சஞ்சீவன் என்பவனை கைது செய்து போக்சோ சட்டத்தில் அடைப்பார் என்ற நம்பிக்கையில் இருந்து நாங்கள் இங்கிருந்து கிளம்புகிறோம். அதே போல எங்களுடைய வழக்கறிஞர்கள் சார்பில் தான் சந்திக்க வந்தோம். அது சம்பந்தமாக வழக்கறிஞர் மாவட்டத்தினுடைய வழக்கறிஞர் சுவேப் அவர்கள் அந்த செக்ஷனை பற்றி விலக்கி சொல்லுவார். இன்று எஸ்பி ஆஃபீஸருக்கு ஒரு மனு கொடுக்க வந்திருக்கிறோம். ஊத்தங்கரை PS ஆலமன்ஸ் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காங்க சஞ்சீவன் மேலே. எஃப்ஐஆர் நம்பர் 12/2024 போக்சோ ஆக்டில் போட்டிருக்காங்க 516. இன்னி வரைக்கும் 32 நாள் ஆகுது. அதை அவங்க ரிமாண்டும் பண்ணல, அரெஸ்ட்டும் பண்ணல. ஸோ அதை வலியுறுத்தி ஒரு மனு எழுதி கொண்டு வந்து கொடுத்துருக்குறோம் எஸ்பி சார்கிட்ட. எஸ்பி சார் வந்து ஒரு தனிப்படை போட்டு அவங்க 2 நாளில் ரிமாண்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காரு. மேற்கொண்டு அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கும் அந்த குழந்தைக்கும் நிவாரண நிதி பெற்றுத்தரும் நம்பிக்கை அளித்துள்ளார். ஸோ அந்த செக்ஷன்ஸையும் ஆல்டர் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை அளிக்கிற மாதிரி ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காரு.